அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனுடைய நோக்கம் தொடர்பாக நாங்கள் தொடராக நோக்கி வருகின்றோம். அந்த வகையிலே அல் குர்ஆனுடைய இரண்டாவது நோக்கம் மனிதன் பற்றியது. அதன் ஒரு பகுதியை நாங்கள் ஏற்கனவே நோக்கினோம். இன்னொரு பகுதியான மனித உரிமைகள், அவன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் தொடர்பாக நோக்குவோம். அல் குர்ஆனை நாங்கள் எடுத்தால், உரிமை என்பது இன்னொரு பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது அது கடமையாக மாறிவிடுகின்றது. உதாரணமாக, உரிமை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது அல்லாஹு தாலா சில கடமைகளை சொல்லி காட்டுகின்றான். மனிதன் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஹுக்கூக்குல்லா, அது அல்லாஹ்வுடைய உரிமைகளாக மாறிவிடுகின்றது. மனிதன் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் இப்படி பார்க்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. ஹுக்கூக்குல் இபாத் என்று அதனை நாங்கள் அழைக்க முடியும். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக உதாரணமாக நாங்கள் சொல்லி காட்டலாம். இபாதத் என்ற விடயம் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். வஅபுதூனனி வலா துஷ்ரிகு பி ஷைஆ, என்னையே நீங்கள் வணங்குங்கள், எனக்கு எதனையும் இணை வைக்க வேண்டாம் என்று சூரத்து நூர் 55வது ஆயத்திலே சொல்லுகின்றான். அதே போன்று சூரத்து ஜாரியாத் 56லே வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், நீங்கள் மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்டதன் நோக்கமே என்னை வணங்குவதுதான் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே இங்கிருந்து நாங்கள் நோக்குகின்ற போது இபாதத் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமையாக, அல்லாஹ் மனிதனிடம் எதிர்பார்க்கின்ற உரிமையாக இருக்கின்றது. மனிதனுக்கு ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள் அல்லது பிற மனிதன் எதிர்பார்க்கின்ற அவனுக்கான கடமைகள் தொடர்பாகவும் அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இந்த இடத்தில் எங்களுக்கு மனித உரிமைகள் தொடர்பாக சொல்லி காட்டவும் முடியும். குர்ஆன் இந்த மனித உரிமைகள் என்ற விடயத்தை மிக ஆழமாக, அகலமாக விளக்குவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். மெக்னா காட்டா பிரகடனத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னரே மனித உரிமைகள் எவ்வாறு அல் குர்ஆனின் ஊடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் மனித உரிமைகள் என்ற வகையில் நபிமார்களின் உரிமைகள் என்று சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏனைய நபிமார்களுடைய உரிமைகளாக 3 அம்சங்களும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரிமையாக 6 அம்சங்களும், பெற்றோருடைய உரிமையாக 5 அம்சங்களும், உறவினர்களுடைய உரிமையாக 4 விடயங்களும், அயலவர்கள் தொடர்பாக 3 அம்சங்களும், நண்பர்களுடைய உரிமை தொடர்பாக 5 அம்சங்களும், அறிஞர்களுடைய உரிமை என்று 3 அம்சங்களும், பலவீனர்களுடைய உரிமை என்று 8 வகையான அப்படியான பலவீனர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய உரிமையாக 6 அம்சங்களும், யத்தீம்களுடைய உரிமையாக 6 விடயங்களும், அடிமைகள் தொடர்பாக சில அம்சங்களும், நோயாளிகள் தொடர்பாக சில முக்கிய அம்சங்களும், கைவிடப்பட்டவர்கள் அல்லது இப்னு சபீல்கள் உடைய உரிமையாக 8 அம்சங்களும், சிறுவர் உரிமையாக 2 முக்கிய அம்சங்களும், ஃபகீர் மிஸ்கீன்களுடைய உரிமை தொடர்பாக 9 அம்சங்களும், முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடர்பாக 4 அம்சங்களும் 4 உரிமைகளும் சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த வகையில் நாங்கள் முதலாவது நபிமார்களுடைய உரிமை என்று நோக்கினால், அவர்களை நம்புவது, ஈமான் கொள்வது, நபிமார்கள் ரசூல்மார்களை ஈமான் கொள்வது அது நபிமார்களுடைய உரிமை, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக மாறிவிடுகின்றது. ஃபஆமினு பில்லாஹி வருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புங்கள் என்று அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரானில் 179வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது உரிமைதான் அவர்களை மதிப்பது, அவர்களுக்குரிய கௌரவத்தை, கண்ணியத்தை கொடுப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது என்ற விடயம்.
அவர்கள் மரணமடைந்திருக்கின்ற நிலையில் கூட அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது என்பது அவர்களுக்கான உரிமை என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. உதாரணமாக சூரத்துல் மாயிதாவில் 12வது ஆயத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் இங்கே இந்த விடயத்தை கண்டுகொள்ள முடிகின்றது. அவர்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஆமன்தும் பிருசுலி வஅஸ்ஸர்துமூஹும் என்ற அந்த சொற்பிரயோகத்தினூடாக இதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். மூன்றாவது ஒரு உரிமைதான் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவது, அனைத்து நபிமார்களுக்கும் கட்டுப்படுவது. ஃபத்தகுல்லாஹ வ அத்தீஊன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். நபிமார்கள் காட்டித் தந்த விடயங்கள் என்ற வகையில் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவதும் ஒரு உரிமை, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக அது மாறிவிடுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் நபிமார்களுக்கு கட்டுப்படுதல் எல்லா விடயமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதில் சுருக்கமாக வழங்கப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், நபி அவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால், முதலாவதாக அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவது, இது மிக பிரதானமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. வஅத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அன்பு செலுத்தப்படுவீர்கள் என்று சூரா ஆல இம்ரான் 128வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இதே போன்று சூரத்து நிசா 59வது ஆயத்திலும் நாங்கள் காணலாம். இப்படி இது தொடர்பாக நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது, நபி அவர்களுடைய உரிமையாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, சலாம் சொல்லுவது காணப்படுகின்றது. அல்லாஹு தாலா சூரத்துல் அஹ்ஸாபிலே 56வது ஆயத்திலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நபிக்கு அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, முஃமின்களே நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே இந்த வகையில் இது நாங்கள் நபி அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக, நபியின் உரிமையாக இருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. மூன்றாவது, நாங்கள் நபிக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைதான் அவரை நாங்கள் பின்பற்றுதல், அவரை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருப்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரத்துல் அஹ்ஸாப் 21வது ஆயத்திலே லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நான்காவது ஒரு கடமைதான் அவரை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, அவரை நாங்கள் மதிப்பது, அவருக்குரிய பெருமானத்தை நாங்கள் கொடுப்பது காணப்படுகின்றது. அதாவது நபி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வீட்டுக்குள் நுழைவது கூடாது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபியுடைய வீட்டிலே நுழைய வேண்டாம் அவர் அனுமதிக்கும் வரை. இப்படியான போதனைகள் சூரத்துல் அஹ்ஸாபிலே 53வது ஆயத்திலே நாங்கள் காணுகின்றோம். அடுத்த 5வது ஒரு அம்சம்தான் நபியை நாங்கள் நேசிப்பது. எங்களுடைய உயிரை விட நாங்கள் நபியை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி நேசிப்பது எம்மை பொறுத்தவரையில் எமக்கு ஒரு கடமையாக அமைகின்றது, நபி அவர்களுடைய உரிமையாக அது காணப்படுகின்றது. உங்களுடைய பெற்றோரை விட, பிள்ளை குட்டிகளை விட, சகோதரர்களை விட, மனைவி மக்களை விட, குடும்பத்தை விட, செல்வத்தை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, உங்களுடைய வீடுகளை விட அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நீங்கள் நேசியுங்கள் என்று சூரத்து தௌபா 24வது ஆயத்திலே நாங்கள் காணுகின்றோம். ஆறாவது, நபியை முற்படுத்துவது என்பது இன்னொரு கடமையாக அமைகின்றது. சூரா அல் ஹுஜராத் அல்லது சூரா அஹ்ஸாபிலே 1 முதல் 5 வரையான ஆயத்துகளிலே இதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதைல்லாஹி என்று வரக்கூடிய அந்த வசனங்களிலே நபி அவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் காணுகின்றோம். உண்மையில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை விட நபி அவர்களுடைய கருத்துக்களை முற்படுத்துகின்றவர்களாக இருப்போம். இது நாங்கள் நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான உரிமையாக இதனை நாங்கள் காணுகின்றோம். இது நபிமார்களுக்கான உரிமையாக இருக்கின்றது. அடுத்த ஒரு உரிமைதான் பெற்றோருக்கான உரிமை. குர்ஆன் இதனை மிக தெளிவாக வகுத்து வைத்திருக்கின்றது. முதலாவதாக பெற்றோருக்கு நல்லது செய்தல், அல் இஹ்சானு இலல் வாலிதைன் என்று ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே 83வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். பனு இஸ்ரவேலர்களுக்கு எடுத்த பிரகடனத்தை பற்றி சொல்லுகின்ற போது, லா தஅபுதூன இல்லல்லா, அல்லாவை மாத்திரமே வணங்குதல். அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நல்லது செய்தல். அதன் தொடராக உறவினர்கள், யத்தீம்கள், மிஸ்கீன்கள், இவர்களுக்கெல்லாம் நல்லதையே பேசுங்கள், மனிதர்களுக்கு நல்லதையே சொல்லுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று இப்படியான போதனைகள் முன்வைக்கப்படுகின்றது. பல இடங்களிலே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் இஸ்ராவிலே 23வது ஆயத்திலே வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாவை மாத்திரமே வணங்குங்கள், பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள் என்ற வாசகம் திரும்ப திரும்ப பல இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். இது நாங்கள் பெற்றோருக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. பெற்றோருடைய உரிமையாகவும் இது இருக்கின்றது. பல இடங்களில் இபாதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோருக்கு நோவினை செய்வது ஷிர்கோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பாரதூரமான ஒரு விடயம். இரண்டாவது அம்சம் பெற்றோருடைய உரிமை. பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரண்படாத பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவது. சூரத்துல் அன்கபூத்திலே 8வது ஆயத்திலே அல்லாஹு தாலா இதனை சொல்லி காட்டுகின்றான். வஇன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அவர்கள் தூண்டினால் அந்த விடயத்தில் கட்டுப்பட வேண்டாம், அதுவல்லாத விடயங்களிலே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. மூன்றாவது அவர்களுக்குரிய கடமை, அவர்களது உரிமை, எங்களுடைய கடமை, அவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பது. குர்ஆனிலே இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், அவர்கள் நீங்கள் பெரிய வயதை அடைந்தால், அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அவர்கள் பெரிய வயதை அடைந்தால் அல்லது இருவரும், ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்ற வார்த்தை, சி என்ற ஒரு சிறிய வார்த்தையாவது அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுக்க வேண்டாம். சூரத்துல் இஸ்ரா 23வது ஆயத்திலே இது சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. நான்காவது அவர்களோடு மென்மையாக பேசுவது. வகுல்லஹுமா கவுலன் கரீமா, கௌரவமான வார்த்தையையே அவர்களோடு பேசுங்கள். வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சூரத்துல் இஸ்ரா 23, 24வது ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஐந்தாவது அவர்களுக்கான கடமையாக அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்வது. அவர்கள் மரணம் அடைந்ததன் பின்னர் சூரத்துல் இஸ்ரா எங்களுக்கு சொல்லுகின்றது. மரணம் அடைந்திருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்லை. 24வது ஆயத்திலே வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறிய வயதில் எங்களை இரக்கமாக வளர்த்தது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, அன்பு காட்டுவாயாக என்று அவர்கள் மரணமடைந்ததன் பின்னர் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்வது. இப்படி பல உரிமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெற்றோர் உரிமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்ததாக உறவுகளுடைய உரிமை என்று குர்ஆன் சில முக்கியமான உரிமைகளை வகைப்படுத்தி இருக்கின்றமையே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் உறவுகளுக்காக செலவு செய்வது ஒரு விடயமாக சூரத்துல் பக்ராவிலே 177வது ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீங்கள் ஒவ்வொரு திசைகளிலும் உங்களை முகத்தை திருப்புவதல்ல, மாற்றமாக நன்மை என்பது ஈமான் கொள்வதும், மறுமை நாளை, அல்லாவை ஈமான் கொள்வதும், மலக்குகளை, வேதங்களை, நபிமார்களை ஈமான் கொள்வதும், அதே போன்று உறவினர்களுக்கு நீங்கள் செல்வத்தை கொடுப்பதும், யத்தீம்கள், உறவினர்கள், மிஸ்கின்கள்,
கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதும் தான் நன்மை என்று குர்ஆன் சொல்லுவதனை நாங்கள் இந்த சூறாவிலே, இந்த ஆயத்திலே கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாங்கள் உரிமைகள், உறவினர்களுடைய உரிமைகளாக இவை சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது அவர்களுடைய உரிமையாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம்தான் அவர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே உறவை பேணிக் கொள்வது. சூரா அந்நிசாவிலே 36வது ஆயத்திலே இது சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், இணை வைக்க வேண்டாம். பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று உறவினர்கள், யத்தீம்கள், மிஸ்கீன்கள், அயலவர்கள், இவர்கள் இப்னு சபீல், அதாவது கைவிடப்பட்டவர்கள், இவர்களோடெல்லாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். பெருமை அடிக்க வேண்டாம். பெருமை அடிப்பதனை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சொல்லி காட்டப்படுவதனை நாங்கள் இங்கே கண்டுகொள்ள முடிகின்றது. மூன்றாவது ஒரு போதனை தான், மூன்றாவது ஒரு வழிகாட்டல் தான் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுமாறும் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். வஆதி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன சபீல் வலா துபதிர் தபுதீரா. உறவினர்களுக்குரிய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அந்த ஹக்கை கொடுத்து விடுங்கள், கடமையை நிறைவேற்றுங்கள். மிஸ்கீன்கள், கைவிடப்பட்டவர்கள் போன்றவர்களுக்குரிய ஹக்கையும் கொடுத்து விடுங்கள். இப்படி குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போன்று அவர்களுடைய பங்கை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதனையும் நாங்கள் சூரத்து நிசாவிலே 8வது ஆயத்திலே காணுகின்றோம். இது 4வது கடமையாக அல்லது அவர்களது உரிமையாக இருக்கின்றது. அடுத்த 4வது உரிமைதான் அயலவர்களுக்கான உரிமை குர்ஆன் சொல்லி காட்டி இருக்கின்றது. உதாரணமாக வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு, சூரத்து நிசாவிலே 36வது ஆயத்திலே இவர்கள் தொடர்பாக வல்ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி என்று வல்ஜாரிதில் குர்பா போன்றவர்கள், நெருக்கமான அயலவர்கள், தூரமான, இப்படியாக பல சொற்பிரயோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒரு மிக முக்கியமான அவர்களோடு தொடர்பான ஒரு உரிமைதான் அல்லது எங்களுடைய கடமைதான் அயலவர்களை நாங்கள் நேசிப்பது. இது தொடர்பாக குர்ஆன் சொல்லி இருக்கின்றது. அதே தொடர்பாக அது தொடர்பாக மேலும் சொல்லுகின்ற போது அவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கான ஒரு உரிமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய மறைவான விஷயங்களை, குறைகளை மறைப்பது, அவர்களை நாங்கள் குறை தேடாமல் இருப்பது போன்றவையும் அவர்களுக்கான உரிமையாக குர்ஆன் சொல்லி இருப்பதனை கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாகத்தான் நண்பர்களுடைய உரிமை என்று குர்ஆன் வரையறுத்திருக்கின்றது. 5வதாக இதனை நாங்கள் காணுகின்றோம். நண்பர்களுடைய உரிமை. முதலாவதாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது, அவர்களோடு நாங்கள் ஒத்துழைப்பது, இது நண்பர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. சூரத்து அத்தௌபாவில் 40வது ஆயத்திலே நாங்கள் இதனை காணுகின்றோம். இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நண்பராக இருந்து அந்த குகையிலே உதவினார் என்று சொல்லப்படும் ஆயத்தை நாங்கள் காணுகின்றோம். இரண்டாவதாக அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வது. சூரத்து நிசாவிலே இதனை நாங்கள் காணுகின்றோம். இந்த நண்பர் வஸ்ஸாஹிபு பில் ஜன்பி என்ற சொற்பிரயோகம் இதனை எங்களுக்கு காட்டுகின்றது. அடுத்தது நண்பர்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் 3வது தான் அவர்களை நாங்கள் நேர்வழியின் பால், சரியான பாதையின் பால் அழைப்பு விடுப்பது. உதாரணமாக நாங்கள் காணுகின்றோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அவருடைய நண்பராக இருந்தவரை அழைப்பு விடுக்கின்றார். யா சாஹிபை சிஜின், சிறை பொறுப்பதிகாரி அவர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் என்று சொல்லி அழைப்பு விடுப்பதனை நாங்கள் காணுகின்றோம். நீங்கள் தீனை சார்ந்தவர்களாக இருங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சூரா யூசுஃபிலே 39-40வது ஆயத்துகளிலே இதனை நாங்கள் காணுகின்றோம். 4வது நண்பர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைதான் அல்லது நண்பர்களுடைய உரிமைதான் நல்ல விடயங்களிலே நண்பர்களை இணைத்துக் கொள்வது, நல்ல விடயங்களிலே அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவது, அவர்களுக்காக செலவு செய்வது போன்ற விடயங்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே 9வது 10வது ஆயத்திலே
அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற ஒரு ஷாரார் தொடர்பாக, குகைவாசிகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு இதனை காட்டுகின்றது. அவர்கள் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது. அவர்கள் குகையிலே ஒதுங்கினார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒதுங்கினார்கள். அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இது நண்பர்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அடுத்ததுதான் நண்பர்களுக்கான உபதேசங்களை செய்வது. சூரா கஹ்ஃபிலே 37 முதல் 39 வரை 2 தோட்டங்களின் சொந்தக்கார மனிதனுக்கும் அவருடைய நண்பருக்கும் இடையிலான உரையாடல் சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவர் அழகான முறையிலே உபதேசங்களை முன்வைத்தார். 2 தோட்டங்களுக்குரிய சொந்தக்காரன் சற்று பெருமை அடித்த போது நண்பர் உபதேசிக்கின்றார். நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம், இப்படி சொல்லுங்கள், இப்படியான வார்த்தைகள் பிழையானது, இப்படி பேசியிருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும், அல்லாஹ்வை மறந்து விட வேண்டாம், அவன்தான் உங்களுக்கு இத்தனையையும் தந்தது என்று ஞாபகமூட்டுவதனை நாங்கள் காணுகின்றோம். அடுத்ததுதான் 6வது உரிமை நாங்கள் சொல்லுகின்றோம், அறிஞர்களுக்கான உரிமை. அறிஞர்கள் என்று நாங்கள் இங்கு சொல்லுகின்ற போது அது மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய துறை சார்ந்த ஆலிம்களாக இருக்கலாம். இஸ்லாம் அறிஞர்களை பிரித்து நோக்குவதில்லை என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். சூரா ஃபாத்திரிலே 28வது ஆயத்திலே இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா இன்னல்லாஹ அசீசுன் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயப்படுவது அறிஞர்கள் தான். அல் உலமா என்ற வசனம் எங்கே பயன்படுத்தப்பட்டு அதன் தொடராக பிரபஞ்ச காட்சிகள் சொல்லப்படுவதனை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். பிரபஞ்சத்தை ஆய்வு செய்கின்றவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக கடுமையாக பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள் என்ற கருத்தை சொல்லி காட்டுவார்கள். எது எப்படி போனாலும் சமூகத்தின் அறிஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு நாங்கள் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதனை நாங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதனை கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே இந்த வகையில் அறிஞர்களுக்குரிய கௌரவத்தை, கண்ணியத்தை கொடுப்பது தொடர்பாக சூரத்து நிசா 115வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். குறிப்பாக இமாம் அபுல் இஸ் அல் ஹனஃபி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை. நபி அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வசனத்தை அறிஞர்களுக்கு இந்த காலத்திலே நடைமுறைப்படுத்தலாம் என்பது தொடர்பாக சொல்லி காட்டுவார்கள். வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வசாஅத் மசீரா என்ற அந்த வசனம். அதே போன்று அவர்களை பற்றி குறை பேசாமல் இருப்பது, நோவினை செய்யாமல் இருப்பது. பொதுவாக சூரத்துல் ஹுஜராத்தில் வந்திருக்கின்ற குறை பேச வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம் போன்ற போதனைகள் இங்கு அதற்குரிய சான்றாக அமைந்திருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. 3வதாக அவர்கள் ஏவக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பது. சூரத்து நிசாவிலே 59வது ஆயத்திலே ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உலுல் அம்ருகளுக்கும் கட்டுப்படுங்கள். கட்டளையிடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களுடைய தலைவர்கள், அறிஞர்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம் இன்னொரு சாரார் 7வது நாங்கள் சொல்லி காட்டலாம், பலவீனர்களுக்கான உரிமை என்று. அதன் தொடராக பெண்கள், யத்தீம்கள், அடிமைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள் அல்லது இப்னு சபீல் பாதை பிள்ளைகள், சிறுவர்கள், ஃபகீர்கள், மிஸ்கின்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த வகையில் பெண்களுக்கான உரிமை என்று சில முக்கியமான விடயங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், உங்களுக்கு இருப்பது போன்றே பெண்களுக்கும் உரிமை இருக்கின்றது. வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா என்று சூரத்துல் பக்கரா 228வது ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையில் முதலாவது அவர்களுக்கான உரிமைதான் மனைவி என்ற வகையில்
சிறப்பாக அவளோடு நடந்து கொள்வது, குடும்ப வாழ்க்கையிலே நல்ல முறையிலே நடந்து கொள்வது. இது தொடர்பாக குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி காட்டியிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக சூரத்துன் நிசா 19வது ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தின் தொடரிலே இது சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டிருப்பதனையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். சூரத்துன் நிசா 34, சூரத்துன் நிசா 35 இவற்றையெல்லாம் நாங்கள் ஓதி பார்க்கலாம். 128வது ஆயத்திலே இப்படியாக பல இடங்களிலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, அவர்களுக்குரிய சதுக்காத் என்று நாங்கள் சொல்லுவோம், அல்லது மஹர் என்று நாங்கள் சொல்லுவோம். இவற்றை வழங்கி விடுவது தொடர்பாக சூரத்துன் நிசா 4வது ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, அவர்களுடைய மஹரை தூய்மையாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இது அவர்களுக்கான உரிமை, கணவர்களுக்கான கடமை என்பதனை நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம். மூன்றாவது தான் சொத்துரிமையிலே அவர்களுக்கு இருக்கின்ற உரிமையை கொடுத்து விடுங்கள். சூரத்துன் நிசா 7வது ஆயத்திலே லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், நெருக்கமானவர்கள் பெற்றோர்களுடைய சொத்திலே பெண்களுக்கு பங்கு இருக்கின்றது, அதனை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று இது நசீபன் மஃப்ரூதா, கடமையான பகுதி என்று குர்ஆன் சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே போன்று நான்காவது, அவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பது, அவர்களோடு மோசமாக நடந்து கொள்ளாமல் இருப்பது தொடர்பாக சூரத்துல் பக்ராவிலே 232வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களை தலாக்கு சொன்னாலும் கூட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லி காட்டப்பட்டிருக்கின்ற சூரத்துன் நிசா 19வது ஆயத்தில் கூட இது தொடர்பாக சொல்லி காட்டப்பட்டிருப்பதனை வலா தஅதுலுஹுன்ன லிதஸ்ஹபு பிபஅதி மா ஆதைதுமுஹுன்ன என்ற வசனம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்த ஒரு கடமைதான் திஹாருக்கான கஃபாரா என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு சட்டம் தொடர்பான ஒரு பகுதி. எனவே அதனை நான் விரிவாக இங்கே பேசுவதிலிருந்து தவிர்த்து கொள்கின்றேன், நேரத்தையும் கருத்தில் கொண்டு. அதே போன்று ஷரியா நியாயமாக கொடுத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு உடல் ரீதியான உறவை தவிர்த்து கொள்வது என்பதும் அவர்களுக்கான உரிமை, கணவர்மாருக்கான கடமை என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு அம்சம்தான் யத்தீம்களுக்கான உரிமையை நாங்கள் காணுகின்றோம். 6 முக்கியமான உரிமைகள் அவர்களுக்கு இருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அது முதலாவது உரிமையாக இருக்கின்றது. சூரத்துல் பக்ரா 83வது ஆயத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, அவர்களுடைய சொத்துக்களை சாப்பிடாமல் இருப்பது. யத்தீம்களுடைய செல்வங்களை கொடுத்து விடுங்கள். வலா ததபத்தலு அல் ஹபீஸ பித்தய்யிப், மோசமானதை நல்லதாக மாற்றி கொள்ள வேண்டாம். வலா தஅகுலு அம்வாலஹும், அவர்களுடைய சொத்துக்களை சாப்பிட வேண்டாம், உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து கொள்ள வேண்டாம், இது பெரும் தவறு என்று சூரத்துன் நிசா 3வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது, அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைதான் அவர்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய சொத்துக்களையும் கலக்காமல் இருப்பது, யத்தீம்களுடைய சொத்துக்கள். சூரத்துல் இஸ்ரா 30வது ஆயத்திலே, சூரத்துல் அன்ஆம் 152வது ஆயத்திலே இது தொடர்பாக சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. வலா தக்ரபு மாலல் யத்தீம், யத்தீம்களுடைய சொத்துக்களை நீங்கள் நெருக்க வேண்டாம், இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், நல்ல முறையில் அன்றி என்று அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். நான்காவது ஒரு நோக்கம் யத்தீம்களுக்கான உபதேசங்களை செய்வது. வயஸ்அலூனகானில் யதாமா, யத்தீம்களை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைர், அவர்களுக்கிடையிலே நல்ல, அதாவது சீர்திருத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே 226வது ஆயத்திலே சொல்லி காட்டி இருக்கின்றான். ஐந்தாவது தான் அவர்களுக்கு சதக்காக்கள் கொடுப்பது என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த வசனம் சூரத்துல் பக்ரா 177வது ஆயத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆறாவது, அவர்களுக்கான உரிமைதான் பெண் யத்தீம்களுக்கு நலவு செய்வது தொடர்பாக சூரத்துன் நிசா 127வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நாங்கள் காணுகின்ற ஒரு விஷயம்தான்
அடிமைகளுக்கான உரிமைகள். இன்று சில போது கைதிகள் என்று கூட இவர்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்னு சபீல் அல்லது கைதிகள், அடிமைகள் தொடர்பாக விளக்குகின்ற போது கைதிகள், அதாவது அவர்கள் சில போது கைதிகளாக பிடிபட்டவர்கள் போன்று சிறைகளில் இருப்பதன் காரணமாக அப்படியான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுவார்கள். சூரத்துல் நிசா 92வது ஆயத்து இதற்கான ஒரு சான்று. சூரத்துல் மாயிதா 89, அதே போன்று சூரத்துல் முஜாதலா 3 போன்ற ஆயத்துக்களை இதற்கு ஆதாரமாக இன்னும் பல குர்ஆன் வசனங்களை எங்களுக்கு சொல்லி காட்ட முடியும். அடுத்த ஒரு அம்சம்தான் நோயாளிகளுக்கான உரிமை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நோயாளிகளை பொறுத்தவரையில் கடமையான வணக்கங்களை கூட அமர்ந்தோ சாய்ந்த நிலையிலோ தொழலாம். அவர்களுக்கான சலுகைகள், ருஹ்சாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றமை, பல கடமைகளிலிருந்து அவர்களுக்கு விடுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றமை அவர்களுக்கான ஒரு உரிமை என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. குர்ஆன் இவற்றை எங்களுக்கு சொல்லுவதோடு மேலதிகமாக சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான உரிமைதான் அவர்களுக்கு நாங்கள் செலவழிப்பது, அவர்களுடைய கஷ்டங்களிலே நாங்கள் செலவழிப்பது. அடுத்த ஒரு அம்சம்தான் இப்னு சபீல் என்று அழைக்கக்கூடிய கைவிடப்பட்டவர்கள் தொடர்பான உரிமை. சுமார் 8 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக செலவழிப்பது, அவர்களுக்கு நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஜகாத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது, அதே போன்று கனிமத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, அதே போன்று ஃபை என்ற இஸ்லாமிய வரிமுறை ஒன்றிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது. இப்படி 8 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக ஓரளவு விளக்கி இருக்கிறேன். அடுத்த 6வது தான் சிறுவர் உரிமை தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு பாலூட்டப்பட வேண்டும். 2 வருடங்கள் பாலூட்டப்படுவது தொடர்பாக அவர்களுடைய உரிமை இருக்கின்றது. அதே போன்று அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், அவர்கள் சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனையிலே நாங்கள் இதனை கண்டுகொள்கின்றோம். குர்ஆனிலே இன்னும் பல இடங்களிலே இவற்றை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. சிறுவர் உரிமை என்று இவற்றை எங்களுக்கு சொல்லி காட்டலாம். அடுத்ததுதான் ஃபகீர்கள், மிஸ்கின்களுடைய உரிமை. இது தொடர்பாக குர்ஆன் மிக பெரிய அளவிலே விளக்குவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக சமூகத்திலே இருக்கின்ற கஷ்டப்படுகின்றவர்கள், ஃபகீர்கள், மிஸ்கின்கள், ஏழை, இவர்களுடைய உரிமை தொடர்பாக குர்ஆன் மிக பாரதூரமான வசனங்களை பயன்படுத்தி அவர்களுடைய உரிமைகள் விளக்கப்படுவதனை நாங்கள் குர்ஆனிலே பல இடங்களிலே கண்டுகொள்ள முடியும். அவர்களுக்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு உதவி செய்வதிலே நாங்கள் விரைந்து செயல்பட வேண்டும். இப்படியான பல விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில ஆயத்துக்களை மாத்திரம் இங்கே சொல்லி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் காணுகின்ற மிக முக்கியமான ஒரு போதனை தான் கடைசி 30வது 29வது ஜுஸுகளிலே இது தொடர்பாக ஆழமாக விளக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். மிக குறிப்பாக இப்படியான வசனங்கள் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்வது மாத்திரமல்ல, பணக்காரர்களிடம் சென்று அவர்களுக்கான உரிமையை ஞாபகப்படுத்துங்கள் என்ற தோரணையிலே பல வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, அவர்களை பிடியுங்கள், ஹுதூஹு ஃபகுல்லூஹு, இழுத்துச் செல்லுங்கள், பின்னர் ஜஹீம் என்ற நரகத்திலே அவர்களை தள்ளிவிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, அவர்களை 70 முழங்கள் கொண்ட சங்கிலிகளால் பிணையுங்கள். அவர்கள் செய்த பாவம் என்ன என்பது தொடர்பாக குர்ஆன் சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுவதனை நாங்கள் காணுகின்றோம். சும்மஃபி இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான், பணக்காரர்களிடம் சென்று ஏழைகளுக்கு, ஃபகீர்கள், மிஸ்கின்களுக்கு சென்று சேர வேண்டிய சொத்துக்களை தூண்டாமல் இருந்தான் என்று ஒரு பாரதூரமான விஷயம் சொல்லப்படுவதனை நாங்கள் காணுகின்றோம். அடுத்த ஒரு அம்சம்தான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான உரிமையும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அல் பிர்ரு வல் கிஸ்த், எங்களோடு யுத்தம் செய்யாதவர்கள், குறிப்பாக சூரத்துல் மும்தஹினாவிலே
7, 8வது ஆயத்துகளிலே லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும், உங்களோடு போராடாதவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். தபர்ரூஹும் வத்துக்சித்து இலைஹிம். இந்த பிர் என்ற சொல் பெற்றோருக்கு நலவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே சொற்பிரயோகம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிர் தபர்ரூஹும் வத்துக்சித்து இலைஹிம், அவர்களோடு நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நீதியோடு நடப்பதனை விரும்புகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, அவர்கள் ஏற்பதும் ஏற்காததும் அவர்களுடைய உரிமை, நாங்கள் சொல்லுவது. அதே போன்று அவர்களோடு வாதிட வேண்டி ஏற்பட்டால் மிக அழகான முறையிலே வாதிடுவது. அஹ்லுல் கிதாபுகளோடு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத எவரோடும் நாங்கள் இந்த பண்பை பேணிக் கொள்ளலாம். சூரத்துல் அன்கபூத்திலே 46வது வசனம் இதனை எங்களுக்கு சொல்லித் தருவதனை நாங்கள் காணுகின்றோம். அடுத்தது தான் அவர்களோடு செய்த உடன்படிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவது தொடர்பாக சூரத்துல் அன்ஆமிலே 1வது ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உக்கூத், உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இப்படியாக மனித உரிமைகள் பல விதங்களிலே வகுக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. நவீன காலத்திலே மனித உரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கில் இருந்து நாங்கள் குர்ஆனை பார்க்கின்ற போதும் பேச்சுரிமை, நம்பிக்கை உரிமை, இப்படியான கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற போதும் மனித உரிமைகள் தொடர்பாக மிக விரிவாக விளக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இது குர்ஆனுடைய இன்னும் ஒரு நோக்கமாக இருப்பதனையும் நாங்கள் காணலாம். எனவே இவற்றை நாங்கள் அறிந்து எங்களுடைய கடமைகளை புரிந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக இந்த விடயத்திலே செயல்படுவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனுடைய நோக்கங்களில் 2வது நோக்கம் மனிதன் பற்றியதாக இருக்கின்றது. மனிதன் பற்றிய பல விடயங்கள் அல் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் மனிதனுக்கான வழிகாட்டல் அல்லது மனிதனை பற்றிய நூல் என்ற வகையிலே மனிதன் தொடர்பான பல விஷயங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்கனவே நோக்கினோம். குறிப்பாக மனிதனை பல கோணங்களிலே ஏழை மனிதர்கள், அதே போன்று யத்தீம்கள், பெண்கள், பெற்றோர்கள், அடிமைகள், இப்படியான பல கண்ணோட்டங்களில் அவர்களுக்கான உரிமை எவ்வாறு குர்ஆனில் விளக்கப்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு வகுப்பிலே நோக்கினோம். இன்று நாங்கள் நவீன கண்ணோட்டத்திலே, நவீன பாசையிலே எவ்வாறு இந்த மனித உரிமைகள் நோக்கப்படுகின்றதுவோ அதே பார்வையில் இருந்து அல் குர்ஆனை பார்த்தால் குர்ஆன் எவ்வாறு மனித உரிமைகளை விளக்கி இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்க உள்ளோம். அந்த வகையிலே குர்ஆன் சிந்தனை சுதந்திரம், நவீன உலகம் சிந்தனை சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றது. குர்ஆன் சிந்தனை சுதந்திரத்துக்கு அனுமதி வழங்குவதனை நாங்கள் காண முடிகின்றது. உதாரணமாக சூரா யூனுஸில் 101வது ஆயத்திலே அல்லாஹு தாலா குலிந்துரு மாதா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமியிலே என்ன இருக்கின்றது என்று நீங்கள் பாருங்கள், பார்த்து சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அஃபலா யதஃபக்கரூன் அஃபலா யாக்கிலூன், அவர்கள் சிந்திக்க கூடாதா, அவர்கள் அக்லை பயன்படுத்தக்கூடாதா போன்ற சொற்பிரயோகங்கள் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுவதன் ஊடாக சிந்தனை சுதந்திரம் வழங்கப்படுவது மாத்திரமல்ல, அது தூண்டப்பட்டிருப்பதும் நாங்கள் கண்டுகொள்ள முடியுமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. 2வதாக நாங்கள் நோக்கினால் நவீன உலகம் மத சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றது. மத சுதந்திரத்தை பற்றி இஸ்லாமும் அனுமதி அளித்திருக்கின்றமையை எங்களுக்கு கண்டுகொள்ள முடிகின்றது. உதாரணமாக நாங்கள் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 256வது ஆயத்தை நோக்கினால் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது என்று குர்ஆன் சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. சூரா யூனுஸில் 99வது ஆயத்தை நாங்கள் நோக்கினால் அஃப அந்த துக்ரிஹுன்னாஸ ஹத்தா யகூனு முஃமினீன்,
அவர்கள் முஃமின்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மனிதர்களை நிர்பந்திக்கின்றீர்களா என்று குர்ஆன் கேட்கின்றது. எனவே லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது. இது போன்ற வசனங்கள் மத சுதந்திரத்தை வலியுறுத்தி நிற்கின்றது. நிச்சயமாக இஸ்லாம் மதத்தை திணிப்பதில்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, பேச்சு சுதந்திரத்தை பற்றி நவீன உலகம் சொல்லும். இந்த வகையில் பேச்சு சுதந்திரத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றமையை சூரத்து தௌபாவின் 71வது ஆயத்திலே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் பெண்களும் தோழர்களாக, சிநேகிதர்களாக அல்லது விசுவாசிகளாக இருக்கிறார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விஷயங்களை தடுக்கின்றார்கள், நன்மையான விஷயங்களை ஏவுகின்றார்கள். எனவே நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் பேச்சோடு தொடர்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வகையில் பேச்சு சுதந்திரம் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயம் என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. இஸ்லாம் வழங்கியுள்ள அடுத்த ஒரு மிக முக்கியமான உரிமைதான் இன்றைய உலகமும் அது தொடர்பாக ஆழமாக பேசுகின்றது, சமத்துவ உரிமைகள். அதாவது இனம், நிறம், குடும்பம், மொழி, பிரதேசம் என்ற வகையில் ஒருவன் சிறந்தவன் என்று நோக்குவதா, ஒருவனுக்கு சார்பாக இருப்பதுவா, அல்லது இந்த விடயத்திலே நீதியாக நடந்து கொள்வதுவா என்பது தொடர்பான மிக முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றது. குர்ஆனை நாங்கள் நோக்கினால் சூரத்துல் ஹுஜராத்திலே 13வது ஆயத்திலே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், கிளைகளாக கோத்திரங்களாக உங்களை நாங்கள் ஆக்கினோம். லிதஆரஃபு, நீங்கள் அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வுக்கு மிக அஞ்சுகின்றவர்கள் தான் உங்களில் கௌரவமானவராக சிறந்தவராக இருப்பார். எனவே வித்தியாசமான ஒரு அளவுகோல் இங்கு சொல்லப்படுகின்றது. யார் சிறந்தவர் என்பதற்கான வித்தியாசமான ஒரு அளவுகோல் இங்கே சொல்லப்படுகின்றது. இனத்தையோ, மதத்தையோ, நிறத்தையோ, குடும்பத்தையோ, பிரதேசத்தையோ, மொழியையோ வைத்து இது தீர்மானிக்கப்பட மாட்டாது. அனைவரும் சமத்துவமானவர்கள் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது. சூரத்துல் முஃமினூன் 101வது ஆயத்திலே, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் என்ற குழலிலே ஊதப்பட்டு விட்டால், ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கிடையிலே எந்த குடும்ப ரீதியான அல்லது இன ரீதியான வேறுபாடுகளும் அங்கே காணப்பட மாட்டாது. யௌம இதின் வலா யதசா அலூன், அன்றைய தினத்திலே அது தொடர்பாக அவர்கள் கேட்கப்பட மாட்டார்கள் என்ற வசனமும் இந்த கருத்தை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அடுத்த ஒரு உரிமைதான் நல்லவற்றை அனுபவிப்பதற்கான உரிமை. இஸ்லாம் இத்தகைய உரிமையையும் வழங்கி இருக்கின்றமையை நாங்கள் அல் குர்ஆனை பார்க்கின்ற போது கண்டுகொள்ள முடிகின்றது. குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாதி மினர் ரிஸ்க், சூரத்துல் ஆராஃபிலே 32வது ஆயத்திலே, நபியே நீங்கள் கூறுங்கள், யார் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளியாக்கி இருக்கின்ற அலங்காரங்களை தடுப்பது யார், அதே போன்று ரிஸ்காக வழங்கி இருக்கின்ற நல்லவைகளை தடுப்பது யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்ற அந்த வார்த்தை மூலமாக நல்லவற்றை ஒருவன் அனுபவிக்கலாம், அதற்கான உரிமை இருக்கின்றது என்ற விடயம். அதே போன்று அழகுணர்வு என்ற விடயம், இந்த விடயங்கள் மனித உரிமையோடு தொடர்பான விஷயங்கள் என்று குர்ஆன் சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்த நவீன உலகம் பேசக்கூடிய இன்னும் ஒரு உரிமைதான் ஒருவன் தனித்தோ அல்லது குடும்பமாகவோ வாழ்வதற்கான உரிமை. சூரா அர்-ரூமின் 21வது ஆயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றுதான், அத்தாட்சிகளில் ஒன்றுதான், அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய சோடியை படைத்துள்ளான். லிதஸ்குனு இலைஹா, சக்கீனத்தை, உலமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போன்று வஜால பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கிடையிலே அன்பை, கருணையை ஏற்படுத்தி வைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாகும். இன்னஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்றவர்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கின்றது.
இங்கே குடும்பமாக வாழ்வதற்கான உரிமை மாத்திரமல்ல, சிந்திப்பதற்கான உரிமையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கின்றமையை வசனத்தின் இறுதி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று பிள்ளை பெறுவதற்கான உரிமையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. நவீன உலகமும் அது தொடர்பாக பேசுகின்றது. வல்லாஹு ஜாலலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா வஜாலலக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா. சூரத்துன் நஹல் 72வது ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அல்லாஹு தாலா உங்களிலிருந்து உங்களுடைய சோடியை படைத்திருக்கிறான், அந்த சோடியினூடாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா உருவாக்கி இருக்கிறான் என்ற இந்த வசனம். அடுத்தது, உலகம் பேசக்கூடிய மிக முக்கியமான இன்னுமொரு உரிமை தான் வாழ்வதற்கான உரிமை. ஒருவன் எந்த இனத்தவனாக இருக்கலாம், எந்த மதத்தவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது. குர்ஆனும் இதனை ஏற்றுக்கொள்கின்றது. வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். நஹ்னு நர்சுக்குக்கும் வ ஈயாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பது நாங்கள் தான், எனவே கொன்று விட வேண்டாம். இது சூரத்துல் அன்ஆமில் 151வது ஆயத் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று வலா தக்துலு அவுலாதுக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்து விட வேண்டாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவு கொடுப்பது, ரிஸ்க் கொடுப்பது நாங்கள் தான் என்று, இவ்வாறு கொலை செய்வது பெரும் பாவம் என்று சூரத்துல் இஸ்ரா 31வது ஆயத் சொல்லுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே போன்று பெண்ணுரிமை, குறிப்பாக பெண்களுக்கு வாழ்வதற்கான உரிமை, ஜாஹிலிய காலத்திலே அது மறுக்கப்பட்டிருந்தது. பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் அதனை மறுக்கின்றது, தடுக்கின்றது, அதற்கு மாற்று கருத்தை சொல்லுவதனை நாங்கள் காணுகின்றோம். குர்ஆனிலே சூரத்துன் நஹலிலே 58, 59வது ஆயத்துகளிலே, சூரத்து தக்வீரில் 8, 9வது ஆயத்துகளிலே இது சொல்லப்பட்டிருக்கின்றமையே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போன்றுதான் வாழ்வதற்கான உரிமை, வாழ்வுரிமை இன்று உலகம் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆனும் இதனை பேசுகின்றது. லா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். சூரத்துல் அன்ஆம் 151வது ஆயத், சூரத்துல் இஸ்ரா 33வது ஆயத்துகளிலே நாங்கள் காணுகின்றோம், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று சூரத்துல் மாயிதாவிலே 32வது ஆயத்திலே அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, யார் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கிறாரோ அது உலகத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற பெரியதொரு மோசமான ஒரு ஃபசாதுன் ஃபில் அர்த், பூமியிலே ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஏற்கனவே உள்ள வசனத்திலும் கூட கொலை செய்ய வேண்டாம் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. உண்மையில் தற்கொலையும் கூடாது, கொலை செய்வதும் கூடாது. ஒருவனுக்கு வாழ்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழில் செய்வதற்கான, உழைப்பதற்கான உரிமையும் கூட இஸ்லாம் வழங்கியுள்ளது. நவீன உலகமும் தொழில் உரிமை தொடர்பாக பல விடயங்களை பேசுவதனை நாங்கள் காணுகின்றோம். சூரத்துல் முல்கிலே 15வது ஆயத்திலே ஹுவல்லதி ஜாலலக்குமுல் அர்ல தலூலா, அவன்தான் பூமியை நீங்கள் சொன்னபடி கேட்கும் விதமாக கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். ஃபம்ஷூஃபி மனாகிபிஹா, பூமியின் பல பாகங்களுக்கும் நீங்கள் சென்று அவன் தருகின்ற ரிஸ்குகளை நீங்கள் அனுபவியுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபஸ்ஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, சூரத்துல் ஜுமாவிலே 9வது ஆயத்திலே 10வது ஆயத்துகளிலே வெள்ளிக்கிழமை அன்று கூட ஜும்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் சென்றுவிட்டு ஜும்மா முடிந்ததன் பின்னர் உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று நீங்கள் உழைக்கலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றமையை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே போன்று இன்னும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஒரு உரிமை தான் சொத்துரிமை. இன்று நவீன காலத்திலே சொத்துரிமை தொடர்பாக பல கருத்துக்கள் காணப்படுகின்றது. தனி மனிதனுக்கு சொத்துரிமை இருக்கின்றதுவா அல்லது சொத்துரிமை இல்லையா, அது அரசுக்குரியதா என்பது தொடர்பான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. குர்ஆன் தனி மனித சொத்துரிமையை அனுமதிக்கின்றது. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு, ஆண்கள் உழைத்தது ஆண்களுக்குரியது, வலின் நிஸாஇ நஸீபும் மிம்மக்தஸபுன, பெண்கள் உழைத்தது பெண்களுக்குரியது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்து நிஸாவிலே 32வது ஆயத் இதனை எங்களுக்கு சொல்லுகின்றது.
அதே போன்று லா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை பாத்திலான முறையில் அசத்திய முறையில் எடுத்து சாப்பிட வேண்டாம், அது உங்களுக்கு சரியானதல்ல என்றால் அவனுக்கு சொத்துரிமை இருக்கின்றது, அதனை நாங்கள் அபகரிக்க முடியாது, கபலீகரம் செய்ய முடியாது என்பதனை நாங்கள் காணுகின்றோம். அடுத்த ஒரு உரிமைதான் வீட்டு உரிமை. இது என்னுடைய வீடு என்று சொல்வதற்கு சொத்துரிமையோடு தொடர்பான ஒரு அம்சம் தான் இந்த விடயமும் கூட. சூரத்து நூறிலே 27, 28வது ஆயத்துகளிலே நாங்கள் இதனை கண்டுகொள்ள முடிகின்றது. ஒரு வீட்டிலே நீங்கள் நுழைகின்ற போது அனுமதி எடுங்கள், அனுமதிக்காவிட்டால் நுழைய வேண்டாம் என்ற வசனம், அது அவனுடைய வீடு, அந்த வீட்டிலே அவன் விரும்பிய பிரகாரம் இருக்கலாம். எனவே நாங்கள் அவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்குள் நுழைய முடியும் என்பது ஒரு வீட்டுரிமையை எங்களுக்கு காட்டுகின்றது. அதே போன்று இன்னொரு உரிமைதான் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்து கொள்கின்ற உரிமையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய சொத்துக்களை ஒரு அபகரித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். இல்லா அந்த கூன திஜாரா, வியாபாரத்தினூடாக நீங்கள் சாப்பிடுங்கள், திருப்திகரமான முறையிலே நீங்கள் சாப்பிடுங்கள். அதே போன்று லா தக்துலு அன்ஃபுசக்கும், கொலை செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ பிக்கும் ரஹீமா என்று சூரத்து நிசா 29வது ஆயத் சொல்லுகின்றது. இது உயிர்களை பாதுகாப்பதற்கான, உடைமைகளை பாதுகாப்பதற்கான உரிமையை காட்டி நிற்கின்றது. அதே போன்று தனிமனித கண்ணியம், தனிமனித மானம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தனிமனித மானத்தோடு தொடர்பான உரிமைகள் உலகம் பேசுகின்றது. இன்று நவீன காலத்திலே குர்ஆன் இதனை மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. சூரத்துல் ஹுஜராத்திலே 11வது ஆயத்திலே, யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஒருவர் ஒருவரை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவரை லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒருவர் இன்னொருத்தரை அலட்சியமாக அல்லது குறை சொல்லி அப்படி நீங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டாம், அவலட்சணம் செய்ய வேண்டாம் அல்லது அலட்சியப்படுத்த வேண்டாம். அவ்வாறு செய்யப்படுகின்றவர் சிலர் வேலை அவர் சிறந்தவராக இருக்கலாம். அதே போன்று புறம் பேச வேண்டாம், பட்டப்பேர் வைக்க வேண்டாம். இதுவெல்லாம் ஒருவருடைய மானத்திலே, கௌரவத்திலே, கண்ணியத்திலே ஏற்படுத்தக்கூடிய இழுக்கு. அது கூடாது. ஒரு மனிதனுக்கு அவற்றை பாதுகாத்து கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அடுத்தது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை. தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான, தனது உயிரை தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான உரிமை இன்று உலகம் பேசக்கூடியது. குர்ஆனும் இது தொடர்பாக பேசியிருக்கின்றது. சூரத்துல் பக்கராவிலே 194வது ஆயத்திலே, ஃபமன் அத்ததா அலைக்கும், யார் உங்கள் மீது அத்துமீறுகிறாரோ, ஃபாதது அலைஹி பிமிஸ்லி மாததா அலைக்கும், அதே போன்று நீங்களும் அவருக்கு தண்டனையாக அத்துமீறலாம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களோடு, அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர்களோடு இருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது என்பதனை இதனூடாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீதி பெற்றுக்கொள்வதற்கான உரிமை. அவர் ஒரு காஃபிராகவோ அல்லது ஒரு எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் நீதியை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளவர். குர்ஆன் சொல்லுகின்றது, வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல், மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் நீதியான முறையிலே தீர்ப்பு சொல்லுங்கள். சூரத்து நிசாவிலே 58வது ஆயத் இதனை சொல்லுகின்றது. வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட துவேஷத்தின் காரணமாக, துவேஷம் நீதியாக நடந்து கொள்வதிலிருந்து உங்களை தடுக்காமல் இருக்கட்டும். நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது, இறையச்சத்துக்கு மிக நெருக்கமானது என்று சூரத்துல் மாயிதா 8வது ஆயத் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப, இந்த வேத நூலை நாங்கள் இறக்கி அருளினோம், பில் ஹக், சத்தியத்தை கொண்டு, லிதஹ்கும பைனன் நாஸ், மனிதர்கள் மத்தியிலே நீதியாக தீர்ப்பு கொடுப்பதற்காக என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. சூரத்து நிசாவிலே 105, 106வது ஆயத்துகள் நாங்கள் வாசித்து பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு உரிமைதான் ஏழைகளுக்கான வாழ்வுரிமை.
கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், கேட்டு வருபவர்கள், இல்லாதவர்கள், ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், அனாதைகள், இவர்களுக்கான வாழ்வுரிமையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது. ஜகாத் ஊடாக, சதகாக்கள் ஊடாக சொல்லி காட்டியிருக்கின்றது. வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம், அவர்களுடைய சொத்துக்களிலே லிஸ்ஸாயில் கேட்டு வரக்கூடியவர்கள், வல் மஹ்ரூம் இல்லாதவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்று சூரத்துல் மஆரிஜ் 24, 25வது ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்து தௌபாவின் 103வது ஆயத் இதற்கான ஆதாரமாக விளங்குகின்றது. அதே போன்று கருத்து தெரிவிப்பதற்கும் கருத்து முரண்படுவதற்குமான உரிமை காணப்படுகின்றது. குறிப்பாக தனி மனிதனோடு ஆகிருக்கலாம், அரசாங்கத்தோடு மாற்று கருத்தை தெரிவிப்பதாக இருக்கலாம். அதற்கான உரிமையையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அதே போன்று அதிகாரிகளுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் அவர்களோடு ஏதாவது முரண்பட்டால் ஃபஇன் தனாஸாதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல், அல்லாஹ் ரசூலின் பால் மீண்டு விடுங்கள் என்று சூரத்து நிசா 59வது ஆயத் சொல்லுகின்றது. எனவே முரண்பாடுகள் வரலாம். அப்போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நவீன காலத்திலே பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சிவில் உரிமைகள், ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக பேசப்படுகின்றது. ஒரு மனிதன் ஒரு சிவில் பிரஜை என்ற வகையில் அவனுக்கு சிவில் உரிமைகள் இருக்கின்றது, ஜனநாயக உரிமைகள் காணப்படுகின்றது. அல் குர்ஆன் சூரா ஹூதின் 113வது ஆயத்திலே, வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் முன்னாரு வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா சும்ம லா துன்சரூன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்னொருவருக்கு அநியாயம் இழைப்பது கூடாது, அதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம். அப்படி நீங்கள் இன்னொருவருக்கு அநியாயம் இழைப்பது நீங்கள் நரகத்திற்கு செல்வதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பது இதன் கருத்தாக இருக்கின்றது. அடுத்தவனுடைய உரிமையிலே நாங்கள் தலை போட முடியாது, அவனுக்கு அநியாயம் இழைக்க முடியாது. அவனுக்கு ஒரு சிவில் உரிமை இருக்கின்றது, அவனுக்கு ஒரு ஜனநாயக உரிமை இருக்கின்றது. லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா 78, 79வது ஆயத்துகளிலே இதனை சொல்லுகின்றது. பனு இஸ்ராயல்கள் இருந்த நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களால் சபிக்கப்பட்டார்கள். அதற்கான காரணம் என்னென்றால், தாலிக பிமா அசவ், அவர்கள் பாவம் செய்தார்கள், அத்துமீறினார்கள். வகானு யாத்ததூன், அடுத்தவர்களுடைய உரிமை என்ற விடயத்திலே அத்துமீறினார்கள், மோசமாக நடந்து கொண்டார்கள், பாவம் செய்தார்கள். எனவே அடுத்தவர்களுடைய உரிமையிலே அத்துமீறக்கூடாது. அது ஒரு பிழையான ஒரு அம்சம். அது சிவில் ஜனநாயக உரிமையை மீறுவதாக அமைகின்றமையை நாங்கள் காணுகின்றோம். சூரத்து ஷுஆராவிலே 151, 52வது ஆயத்துகளிலே, வலா துத்தியூ அம்ரல் முஸ்ரிஃபீன், இந்த மோசமாக அத்துமீறக்கூடியவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். அவர்கள், அந்த முஸ்ரிஃபீன்களை பொறுத்தவரையில், யுஃப்சிதூன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் விளைவிக்கின்றார்கள். வலா யுஸ்லிஹூன், பூமியிலே சீராக்க பணியிலே நல்ல பணிகளிலே ஈடுபடுவதில்லை. பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே சிவில் உரிமைகள் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், ஜனநாயக உரிமைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த வகையிலே நாங்கள் நவீன உலகிலே மனித உரிமைகள் பேசப்படுகின்ற முறைமையை மையமாக வைத்து அல் குர்ஆனை நோக்கினால், குர்ஆன் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்றது. இன்று நேற்றல்ல, உண்மையில் நவீன காலத்திலே இந்த உரிமைகளை பேசுவதற்கு மிக அண்மை காலம், சுமார் 50 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் மெக்னா கார்ட்டா என்ற அந்த பிரகடனத்தை தொடர்ந்துதான் இந்த உரிமைகளை, சிவில் உரிமைகள், இவற்றையெல்லாம், பெண் உரிமைகள் பற்றியெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் குர்ஆன் அதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே இந்த விடயத்தை பேசி இருக்கின்றமையை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் மனித உரிமைகளை நாங்கள் பேணிக்கொள்வோம், அவற்றை நாங்கள் வழங்குவோம். அந்த விடயத்திலே நாங்கள்